ஒரு சம்பவம் சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கட்டு ஃபைல் கொண்டாந்து அவர் முன்னாடி வச்சாங்க. இது என்னதுன்னு கேட்டார். மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்குது, முதலமைச்சர் அதை ஃபில்அப் பண்ணலாம், யார் யாருக்கு அந்த சீட் கொடுக்கலாம், ஒரு 10 சீட்டு முதலமைச்சராக பார்த்து கொடுக்கலாம் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே, மெடிக்கல் காலேஜுக்குள்ளே. இது சீஃப் மினிஸ்டர் கோட்டா, 10 பேர் நீங்கள் அப்ளிகேஷனை தேர்ந்தெடுத்து கொடுத்தா நாங்கள் அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த பசங்களுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த கட்டு ஃபைல் கொண்டாந்து கொடுத்தோன்னு அவர் இப்படி பார்த்தார். வேகமாக அந்த அப்ளிகேஷன்லாம் புரட்டி உருவிக்கிட்டே வந்தார். ஒரு 10 எடுத்து கையில் கொடுத்து இந்தா இந்த 10 பேருக்கு சீஃப் மினிஸ்டர் கோட்டா கொடு அப்படின்னு. இந்த எடுத்துக்கிட்டு வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டார், எனக்கு தெரிஞ்சு சார், நாங்கள் சீஃப் மினிஸ்டர் டேபிளில் இந்த ஃபைல் வைப்போம், அவங்க எல்லா அப்ளிகேஷனையும் படித்து பார்க்கணும், 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும் அப்படிம்பாங்க. எனக்கு புரியல, நீங்கள் எதையுமே படிக்கலை, வேகமாக அப்ளிகேஷனை எப்படி பார்த்தீங்க? யூ மேட் எ டெசிஷன், 10 பேருடைய அப்ளிகேஷன் எடுத்து கையில் கொடுக்குறீங்க, எதை பேஸ் பண்ணி இப்படி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டார். அதுக்கு காமராஜ் சொன்னார், ஒன்றுமில்லை, ரொம்ப சிம்பிள், பெற்றோர்கள் கையெழுத்துங்கிற இடத்துல எவன் கை நாட்டு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் எடுத்தேன், அந்த பேருக்கு கொடுத்துட்டேன். எவ்வளவு பெரிய திங்கிங் பாருங்க. பெற்றோர்கள் கையெழுத்து அப்படிங்கிற இடத்துல யார் யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்கிறானோ அவன் புள்ள படிக்கணும், அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கணும், அந்த பிள்ளைங்க படிச்சு முன்னுக்கு வரணும். இப்படி நினைத்த தலைவர்களும் வாழ்ந்த நாடு இந்த நாடு என்பதை பெருமையோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சீஃப் மினிஸ்டர் கோட்டா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஏழைகளுக்கு போய் சேரணும்னு காமராஜர் கனவு கண்டார். அதனால அவரும் பள்ளிக்கூடம் போகாதவர் தான். பள்ளிக்கூடம் போகணும் போகலைங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பண்பு, திங்கிங் பேட்டர்ன், இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.